கிராமத்துல இருந்து ஒரு கவிஞர் உருவாகிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம ஒரு கவிஞரை பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்துடலாம். என் பேர் சரவணங்க. இங்கே எடப்பாடி, கொங்கனாபுரம், கல்லங்காடு. நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். பட் 2004 இருந்து நிறைய கவிதைகள் நான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு சில கவிதைகள் புத்தகத்தில் வந்திருக்கு, குடும்ப மலர் பத்திரிகையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் எஃப்எம்ல என்னுடைய கவிதைகள் நிறையா வந்திருக்கு. ஸோ சூரியன் எஃப்எம்ல எனக்கு கூப்பிட்டு கவிஞருங்கிற பட்டம் கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோடை எஃப்எம்ல வந்திருக்கு, மானார் ஸ்பெஷல்ல என்னுடைய கவிதை நிறையா வந்திருக்கு. நம்ம கொங்கனாபுரம் ஏஜி எஃப்எம்ல கூட நிறைய கவிதைகள் வந்திருக்கு. பாடல் வரிகளை எப்படியாவது இசையோடு சேர்த்து திரைத்துறையில சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கான வாய்ப்புகள் இப்பதான் ஒரு சில வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. திரையில கூட இப்போ ஒரு சில பாடல் எழுதியிருக்கேன். அது இயக்குனருடைய கட்டுப்பாட்டுனால சொல்ல முடியாது. தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு கண்டிப்பா நல்லா பிடிக்கும். ஸோ ரீசெண்டா விஜய் சார் கூட அந்த கரூர் தொகுதியில போயிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவருடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அது கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அஞ்சாதே தலைவா அஞ்சாதே அப்படின்னு சொல்லி. நீ அஞ்சாதே தலைவா, நீ அஞ்சாதே, வெற்றி வாய்ப்பு உனக்கே. நீ தவறாதே தலைவா, நீ தவறாதே, இது மகேசன் போட்ட கணக்கு. ரொம்ப நாள் ஆம்பிஷனே வந்து என்னுடைய வரிகளை எப்படியாவது இசையோடு சேர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ நல்ல கருத்துக்களை திரையில கொடுக்கணும் அப்படிங்கிறது எனது ரொம்ப நாள் ஆம்பிஷன். இப்போ இந்த வீடியோ மூலியமா பாடலாசிரியர்களோ அல்லது திரைத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களோ அல்லது இசையமைப்பாளர்களோ இதை பார்த்துட்டு ஸோ எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தா ரொம்ப ஹிட் சாங்க என்னால் கொடுக்க முடியும். இவருடைய வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவருடைய வரிகள் சினிமாவில் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த 2 சிஎம் விடுகிற நான் உங்களை மீட் பண்ண வரேன். அது இவருடைய விரோத விஜய் முத்து.